ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிப்ஸ் ஓ டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பொம்மை கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த ஷோ பீசஸ் எல்லாமே எங்கள் அம்மாவுடைய 40 இயர்ஸ் ஆஃப் கலெக்ஷன். 400+ ஷோ பீசஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அவங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ஷோ பீசஸ் ரொம்ப பிடிக்கும். பொம்மைங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் மட்டும் இல்லைங்க, அதில் நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங்கும் கூட இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் ஒரு அழகான பொம்மையோ இல்லை ஷோ பீஸோ வால் ஹேங்கிங்கோ இருந்துச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளார என்டர் ஆகும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக கலர்ஃபுல்லான ஒரு ஃபீலும் இருக்கும். வாங்க எங்கள் வீட்டில் எப்படி இந்த பொம்மையை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோ பீசஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, ரொம்ப டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம க்ளோஸ்டு கேபினட்ஸ், அதாவது கண்ணாடி கபோர்டில் வைக்கலாம், ஸோ தட் அவ்வளவா டஸ்ட்டு படாது. க்ளீன் பண்ணும்போது கெமிக்கல்ஸோ ப்ளீச் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டாம். ரெகுலராக டஸ்ட் பண்ணணும். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஷோ பீசஸ் எல்லா டால்ஸையும் ஒன்ஸ் இன் 6 months கண்டிப்பாக டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம சூஸ் பண்ணுற க்ளீனிங் சப்ளைஸ், அதாவது நம்ம வாட்டரோ இல்லை ப்ரஷ்ஷோ இல்லை வேறு ஏதாவது க்ளோத்தோ, அதையும் நம்ம என்ன ஷோ பீஸை க்ளீன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சூஸ் பண்ணணும். இப்போ ரப்பர் டாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டரில் மைல்டு சோப் யூஸ் பண்ணி சோக் பண்ணி க்ளீன் பண்ணாவே போதும். இதே பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வெறும் ஒரு ட்ரை கிளாத்தால் க்ளீன் பண்ணாவே போதும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஷோ பீஸ் நம்மளுடைய க்ளீனிங் சப்ளைஸை சூஸ் பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற ஷோ பீசஸ், வால் பெயிண்டிங்ஸ், பொம்மை கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் நல்லா கிளிட்டரியாக ஷைனியாக இருக்கும். விண்ட் மில்லை எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓல்டு டூத் ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் க்ளீன் பண்ணாவே போதும். இந்த டர்ட் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஆன டால்ஸையும் நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிறது, இது உள்ளார பார்த்திங்கன்னா ஃபுல்லாக
இந்த கேப் இருக்கும். இதை வந்து நம்ம சும்மா ப்ளோ பண்ணி விட்டாலே போதும், அந்த டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ எதுவுமே மோஸ்ட்லி வாட்டர் யூஸ் பண்ணி இல்லை வேறு எந்த ஒரு லிக்விட் யூஸ் பண்ணியும் க்ளீன் பண்ண தேவையில்லை. டூத் ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணாவே போதும். ஜஸ்ட் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து தொடச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா டால்ஸையும் க்ளீன் பண்ணி வைப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இப்போ நம்மளுடைய ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. எல்லா எதுவும் டஸ்ட்டும் இல்லாமல் ஷைனிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை ஃப்ரம் டிப்ஸ் ஓ டிப்ஸ் சேனல்.